கண்டேன். இயேசுவில் அன்பிக்கினியவர்களே, உயிர்த்த இயேசு ஆண்டவருடைய அன்பும் சமாதானம் இரக்கமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எந்நாளும் இருப்பதாக. மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை புனிதர் அந்தோனியார் வழியாக உயிர்த்த இயேசு ஆண்டவர் பல்வேறு அற்புதங்களையும் அடையாளம் செய்ய உங்களுக்காக சிறப்பாக நாம் மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி வாசகமும் மிகவும் ஆழ்ந்த இறையியல் சிந்தனை கொண்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. நற்கருணை ஆராதனையில் நற்செய்தி வாசகத்துடைய அந்த சாராம்சங்களை நாம் ஆராய்ந்து தெரிந்து கொண்டோம். அதே போன்று மறை உரையில் இன்றைய முதல் வாசகம் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன எடுத்து கூறுகிறது, அதே போன்று நற்செய்தி வாசகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன். இன்றைய முதல் வாசகத்தில் அன்பார்ந்தவர்களே, திருத்துதல் பணிகள் 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்றோம். இதனுடைய பின்புலம் என்னவென்றால், இயேசு இறந்து விட்டார். அப்பொழுது சீடர்கள் பயந்து அதே இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தூய ஆவியானவர் இறங்கி வருகின்றார். தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட அந்த சீடர்கள் நற்செய்தி போதிக்க வெளியே செல்கின்றார்கள். அதுதான் நாம் பார்க்கின்றோம். பேதுரு தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு வெளியே செல்கின்றார். அப்பொழுது பல்வேறு பகுதியில் வந்திருந்த யூதர்கள் அங்கு ஒன்று கூடி இருக்கிறார்கள். அதன் மத்தியில் யார் இந்த இயேசு என்ற குழப்பத்தோடும் அறியாமையிலும் யூதர்கள் அங்கு இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் பேதுரு என்ன சொல்றாரு, அவர்களை பார்த்து, நீங்கள்தான் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள் என்று தன்னுடைய சொந்த இனம் யூதர் மக்களை பார்த்து நற்செய்தியை அவர் போதிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, யூதர்கள் இயேசுவை புறக்கணித்தார்கள். யூதர்கள் இயேசுவை அன்பு செய்யவில்லை. யூதர்கள் இயேசுடைய படிப்பினைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதுமையில் செய்வார், எப்பொழுது நாம் அதனை தவறாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் யூதர்கள் இயேசுவை சூழ்ந்து நின்றார்கள். இதன் அடிப்படையில் தான் அங்கு யூதர்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள். அப்பொழுது பேதுரு மன தைரியத்தோடு வல்லமையோடு, நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள் என்று அவர்களை பார்த்து சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, யூதர்கள் மட்டுமல்ல, நாமும் இயேசுவை தினந்தோறும் சிலுவையில் அறைகின்றோம். யூதர்கள் இயேசுவை பின்பற்றவில்லை. இயேசுடைய வாழ்க்கை நெறிகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு செய்தது போல அவர்கள் செய்யவில்லை. ஆனால் நாம் இயேசுவை பின்பற்றுகின்றோம். இயேசுடைய சொல்லை நாம் கேட்கின்றோம். ஆனால் நாம் வாழ்ந்து காட்டுவது இல்லை. எவ்வாறு யூதர்கள் இயேசுவுக்கு எதிராக இருந்தார்களோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையும் இயேசுவுக்கு எதிராக இருக்கிறது. நாம் எப்பொழுது ஆண்டவருக்கு எதிரான காரியங்கள் செய்கின்றோமோ அப்பொழுது நாம் இயேசுவை சிலுவையில் அறைகின்றோம். யூதர்கள் இயேசுவை ஒரு முறையில்தான் சிலுவையில் அறைந்தார்கள். நாம் பாவத்தின் வழியாக தினந்தோறும் சிலுவையில் அறைகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக பேதுரு யூத சமுதாயத்தை பார்த்து சொல்கின்றார், நீங்கள் அறைந்த சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை ஆண்டவர் மீட்பராக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்ன உடனே யூதர்கள் ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்தாங்களா? இல்லை, நீங்கள் ஏன் எங்கள் மீது பொய் குற்றம் சுற்றுறீங்க? பொதுவாக சிலுவை சாய்வு என்பது ரோமை அரசால் கொடுக்கப்பட ஒன்று, நாங்கள் அதை கொடுக்கவில்லை என்று எந்த ஒரு விவாதமும் செய்யவில்லை. மாறாக என்ன செய்தாங்க? உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் என்ன கேட்குறாங்க? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் மனமாற்றத்தின் அடையாளமாக கேட்கிறார்கள். ஒருவேளை நம்மை பார்த்து யாராவது குற்றம் சுமத்தும் போது அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இருக்கிறதா? அந்த குற்றத்திலிருந்து நாம் வெளிவரக்கூடிய தன்மை நமக்கு இருக்கிறதா? யூதர்கள் இயேசுவை கொன்றார்கள். இருந்தபொழுதிலும் எந்த ஒரு விவாதமும் செய்யவில்லை. மாறாக அவர்கள் மனமாற்றம் அடைய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு சமயத்தில் நாம் இறை வார்த்தையை வாசிக்கின்றோம், இறை வார்த்தையை கேட்கின்றோம், பல்வேறு பக்தி முயற்சிகளை நாம் செய்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை நாம் காண்பது இல்லை. ஒருவேளை ஒரு இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்தை குத்தும்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் எப்பொழுதாவது கடவுளிடமோ அல்லது நமக்கு பரிச்சயமான
அருள் தந்தைகளும் நாம் கேட்பது உண்டா? நான் என் பாவத்திலிருந்து வெளிவர நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய குடும்ப வாழ்க்கையை நான் நல்ல முறையில் வழிநடத்த என்ன செய்ய வேண்டும் என்று நாம் கேட்டது உண்டா? அன்பானவர்களே, யூதர்கள் மனமாற்றம் அடைய கேட்டார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் இறைவார்த்தை குத்தப்பட்டவர்களாக இல்லாமல் இன்னும் நாம் அதே தன்மையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யூதர்கள் மனமாற்றம் அடைந்தார்கள். அப்பொழுது பேதுரு சொல்கின்றார், நீங்கள் மனமாற்றம் அடைய வேண்டும், அதற்காக திருமுழுக்கு பெற வேண்டும், அப்பொழுது தூய ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று பேதுரு யூத மக்களை பார்த்து சொல்கின்றார். அப்பொழுது யூத மக்கள் என்ன சொல்கிறாங்க? நாங்களாம் மனமாற்றம் அடைய மாட்டோம், திருமுழுக்கு பெற மாட்டோம், எங்களுக்கு தூய ஆவியானவர் வேணாம் என்ன சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? 3000 பேர் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்பானவர்களே, இதுதான் மனமாற்றத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெறக்கூடிய ஒருவராக யூத சமுதாயம் இருந்தது. ஆனால் நாம் இன்னும் அதே பாவத்தோடு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. நம்முடைய இகளை செய்யும்போது மீட்பின் மக்களாக நாம் இருக்கின்றோம். நற்செய்தி வாசகத்திலிருந்து ஒரு 2 காரியங்களை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நாம் என்பது அந்த இடத்தின் பெயராக இருக்கிறது. கலிலியா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த மகதலேன். இந்த மகதலே என்னுடைய பகுதியில் தான் இந்த மரியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற பிறகு தன்னுடைய பணி வாழ்வை கலிலியா பகுதியில்தான் தொடங்குகின்றார். அங்குதான் இந்த மகதல மரியா இருக்கின்றார். ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்கக்கூடிய ஒருவராக இந்த மரியா இருக்கின்றார். லூக்கா நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம், அதிகாரம் 8:2 மிக அழகாக ஆண்டவர் 7 பேய்களை ஓட்டிய மகதல மரியாவும் அங்கு இருந்தார். அப்பொழுதே அவர் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். இந்த 7 என்பது முழுமையை குறிக்கிறது. தீ ஆவியால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்ட அந்த மரியா ஆண்டவர் வழியாக சுகத்தை பெற்று ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட நிலையில்தான் மரியா கல்லறையை நோக்கி வருகின்றார். மரியா கல்லறை நோக்கி வரும்பொழுது சிரித்து கொண்டே வந்தாரா? அழுது கொண்டே வந்தார். எதற்காக மரியா அழுதார்? ஏனம்மா அழுகிறாய் என்று ஆண்டவர் கேட்கின்றார். எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடும் அந்த மரியாவிடம் கேட்கிறார்? அன்பானவர்களே, எதை நோக்கி மரியா ஆண்டவரை பார்க்க வருகிறார்கள்? கல்லறையை நோக்கி வருகின்றார்கள். இந்த கல்லறை என்பது நம்முடைய உள்ளத்தை குறிக்கிறது. இந்த கல்லறையில் ஆண்டவர் இல்லை என்று மரியா அழுது கொண்டிருக்கிறார். என்னைக்காவது நம்முடைய வாழ்க்கையில் என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவர் இல்லை, என்னுடைய குடும்பத்தில் ஆண்டவர் இல்லை, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவருடைய அருள் இல்லை, ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லை என்று நாம் அழுதது உண்டா? ஒருவேளை நகை இல்லை, பணம் இல்லை, வசதி இல்லை, தேவையான உணவு இல்லை என்று நாம் அழுது இருக்கிறோம். ஆனால் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவர் இல்லை என்று நாம் அழுதது உண்டா? மகதல மரியா அழுகிறார். எதற்காக? ஆண்டவரை காணவில்லை என்று அழுகிறார். என்று நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரா? இல்லை என்றால் நாம் அழுதது உண்டா? ஒரு நகை காணாமல் போச்சுன்னா தேம்பி தேம்பி நான் அழுகுறோம். பணம் காணாமல் போச்சுன்னா தேம்பி தேம்பி நாம் அழுகுறோம். நமக்கு பிடித்தமான ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னா தேம்பி தேம்பி நாம் அழுகுறோம். ஒருவேளை செல்ஃபோன் நாம் எங்கேயோ மறந்து விட்டோம்னா ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் பாதி உயிர் போனாமே நாம் ஃபீல் பண்ணுறோம். ஆனால் கடவுள் நம்முடைய வாழ்க்கை இல்லாத போது நாம் அப்படி உணர்வது உண்டா? மகதல மரியா அழுதார், ஆண்டவர் இல்லை என்று. அன்பார்ந்தவர்களே, நாம் இப்பொழுது அழுவ போகின்றோம். கடவுளுக்கு உகந்த காரியங்களை நாம் செய்யாத போது, பாவத்தில் நாம் விழுந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை விட்டு போகின்றார். நாம் அப்பொழுது அழுவது உண்டா? நமக்கு எது பிடித்தமான காரியங்களை நாம் செய்கின்றோம், கடவுளுக்கு உகந்த காரியங்கள் நாம் செய்யாமல் நமக்கு பிடித்தமான காரியங்களை நாம் செய்கின்றோம், அது ஒருவேளை பாவமாக இருக்கலாம். அப்பொழுது நாம் அழுவது உண்டா? மகதல மரியா அழுதார். நாம் இன்னும் அதே நிலையில்தான் இருக்கின்றோம். இரண்டாவதாக, இவ்வாறாக மகதல மரியாவுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கின்றார். அந்த காட்சியை தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்ல இயேசு வினைகின்றார்.
மகதல மரியாவும் சென்று சொல்கின்றார். ஆனால் அவருடைய சீடர்கள் நம்பினாங்களா இல்லையா? அவருடைய சீடர்கள் நம்பினாங்களா? நம்பலை. ஒருவேளை நம்பியிருந்தால் அவர்கள் நற்செய்தியை பறைசாற்ற சென்றிருப்பார்கள். அவர்கள் நம்பவில்லை. அவர்கள் மீண்டும் கல்லறையை நோக்கி வருகின்றார்கள். பொதுவாக யூத சமுதாயத்திலும் நம்முடைய சமுதாயத்திலும் பெண்களுக்கு என்ன தெரியும் என்று அந்த கண்ணோட்டத்தை தான் நாம் பார்க்கின்றோம். பெண்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவர் சொல்வதை நாம் ஏற்கக்கூடாது, அவர் சொல்வதை நாம் நம்பக்கூடாது என்ற கண்ணோட்டம் யூதர்களுடைய மத்தியில் அதிகமாகவே இருந்தது. அதிலும் மகதல மரியா ஒரு பாவி, சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட ஒரு பெண். அவர் நான் இயேசுவை கண்டேன் என்று சொல்லும்பொழுது யூதர்கள் நம்பவில்லை. யூதர்கள் ஓடி சென்று பார்க்கிறார்கள். பார்த்த பிறகு இயேசு அங்கு இல்லை. அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 20:9 நாம் வாசித்தால் மிக அழகாக புரியும். யோவா நற்செய்தி அதிகாரம் 20:9 இயேசு இறந்து உயிர் தேட வேண்டும் என்று மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. மறைநூல் வாக்கு அதுவரையும் புரிந்து கொள்ளவில்லை. தொடர்ச்சியாக பின்பு சீடர்கள் தாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பி சென்றார்கள். பின்பு சீடர்கள் தாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பி சென்றார்கள். தொடர்ச்சியாக மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். மரியா மட்டுமே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். சீடர்கள் இன்னும் நம்பவில்லை. ஆனால் மரியா வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அன்பானவர்களே, நம்பிக்கை இன்மையை குறிக்கிறது. மகதல மரியா நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொன்ன உடனே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலுமாக நம்பிக்கையின்மையை அவர்கள் அங்கு கொடுக்கின்றார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நம்பாத மனிதர்கள் அதிகம் பேர் இருப்பார்கள். ஒருவேளை நம்மை நம்ப வைத்து அவர்கள் பல்வேறு நிலையில் விட்டு செல்லக்கூடிய மனிதர்கள் அதிகமாக இருப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, இங்குதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நீ மீண்டும் அவர்களுக்கு நற்செய்தியை போதியுங்கள் என்று மகதல மரியாவை முதல் பெண் சீடராக நற்செய்தியை போதிக்கக்கூடிய ஒருவராக ஆண்டவர் ஏற்றுக்கொள்கின்றார். இந்த உலகத்தில் மகதல மரியாவை ஒதுக்கி வைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் மகதல மரியாவை முன்னிலைப்படுத்துகின்றார். அதே போன்றுதான் நம்முடைய குடும்பத்திலும் சமுதாயத்திலும் நம்மை ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் கடவுள் நம்மை தேர்ந்தெடுப்பார். அன்பார்ந்தவர்களே, பெயர் சொல்லி என்று மரியாவை அழைக்கின்றார். 3 முறை அந்த மரியாவுடைய சிந்தனையை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவை அவர் எதிர்கொள்ளும் போது முதல்ல என்ன சொன்னார்? மகதல மரியா இயேசுவை பார்த்து இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. முதல்ல மகதல மரியா இயேசு அங்கு நின்று கொண்டிருக்கின்றார். ஆனால் மகதல மரியா கண்ணுக்கு இயேசு தெரியவில்லை, இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. 2ஆம் முறையாக சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க? ஒருவேளை தோட்டக்காரராக இருப்பாரோ என்று மகதல மரியா அவரிடம் இயேசுவிடம் கேட்கின்றார். ஐயா, நீர் இயேசுவை எங்கே வைத்திருக்கிறீர் என்று சொல்லுங்கள், நான் அவரை தூக்கி கொண்டு போவேன் என்று சொல்கின்றார். அன்பார்களே, ஏன் மகதல மரியா இது சொல்கிறான் என்றால், நாம் வாசிக்கின்றோம் யோவா நற்செய்தி இறுதி பகுதியில், அன்று பாஸ்கா அருகாமல் இருக்கக்கூடிய நேரம். அப்பொழுது கல்லறை என்பது அருகில் இருந்தது. அது புதிய கல்லறையாக இருந்தது. அதனால் வெகு தொலைவில் கொண்டு போக முடியாது. அது ஆயத்த நாளாக இருந்தது. அதனால் அவரை அங்கே அடக்கம் செய்து விட்டார்கள். அதன் அடிப்படையில் தான் மகதல மரியா ஒருவேளை இயேசுவை வேறு எங்காவது கொண்டு போய் அடக்கம் செய்திருப்பார்கள் என்ற எண்ணத்தோடு தான், நீங்கள் எங்கேயாவது கொண்டு போய் அடக்கம் செய்தீர்களா என்று அந்த இயேசுவை பார்த்து தோட்டக்காரர் என்று நினைத்து கேட்கிறார். அன்பானுலே, மகதல மரியா மட்டும் அல்ல, நாமும் இயேசுவை அறியாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தினந்தோறும் நாம் ஆலயத்திற்கு வருகின்றோம், தேவ நற்கருணை நாம் உட்கொள்கின்றோம். ஆனால் இயேசுவை கையில் வாங்கின்றோம். இவர்தான் கடவுள் என்று நாமும் அறியாமல் தான் இருக்கின்றோம். அதே போன்றுதான் எவ்வாறு மகதல மரியா இயேசுவை ஒரு தோட்டக்காரர் என்று பார்த்தாரோ, அதே போன்றுதான் நாமும் இயேசுவை ஒரு மருத்துவராக, ஒரு கடனாளியாக, அதாவது ஒரு வியாபாரியாக நாம் பார்க்கிறோம். ஒரு கடைக்கு போனால் நம்ம காசு கொடுப்போம், நமக்கு விருப்பமான பொருட்களை நாம் வாங்குவோம். அதே போன்று தான் ஆலயத்திற்கு வருகின்றோம். என்னுடைய விருப்பங்களை நான் சொல்கின்றேன், இயேசு அதை நிறைவேற்றுவார், அதனால் நான் மீண்டும் சென்று விடுகிறேன்.
இப்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஒரு தோட்டக்காரர் தன்னுடைய செடியை அவர் பாதுகாக்க வேண்டும், பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், உரங்களை இட வேண்டும். இப்படியாக ஒரு மருத்துவராக, ஒரு வியாபாரியாக நாம் கடவுளை பார்த்து கொண்டு சென்று விடுகிறோம். ஆனால் அவருடைய படிப்பினைகளை நாம் வாழ்ந்து காட்டுவது இல்லை. மகதல மரியா மட்டுமல்ல, நாமும் இயேசுவை இவ்வாறாக தான் நாம் பார்க்கின்றோம். என்னுடைய விருப்பங்களை, எண்ணங்களை, வேண்டுதல்களை நான் கொண்டு வருவேன், கடவுள் இதை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இறுதியாக இயேசு மரியா என்று பெயர் சொல்லி அழைக்கின்றார். விவிலியத்தில் பெயர் சொல்லி அழைப்பதற்கான அர்த்தம் என்பது பல்வேறு நிலையில் இருக்கிறது. பொதுவாக செக்கேயுவே இறங்கி வா என்றால் செக்கேயு ஒரு பாவி என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். மத்தேயுவே எழுந்து வா, மத்தேயு வரிதண்டவர், அவர் ஒரு பாவியாக இருக்கிறார். அன்பானவர்களே, பாவிகளை யூதர்கள் பெயர் சொல்லி அழைப்பது இல்லை. செக்கேயு மரத்தின் மேல் இருக்கிறார், ஆண்டவர் நீ இறங்கி வா என்று சொல்லவில்லை, மாறாக செக்கேயுவே இறங்கி வா என்று பெயர் சொல்லி அழைக்கின்றார். மத்தேயுவை லேவி என்று பெயர் சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். அதே போன்றுதான் இன்று மரியாவையும் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கின்றார். ஒருவேளை மரியாவை அனைவரும் பாவி என்று அழைத்திருப்பார்கள், மரியாவை யாருமே பெயர் சொல்லி அழைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரியா என்று சொன்ன உடனே அவர் ரபுனி என்று சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, மிக அழகாக நாம் யோவான் நற்செய்தியில் வாசிக்கின்றோம், என் ஆடுகள் என் குரலுக்கு செவி மடுக்கும் என்று மிக அழகாக ஆண்டவர் சொல்கின்றார். இவ்வாறாக மரியா என்பதற்கான அர்த்தமாக துக்கம், கசப்பு, அன்புக்குரியவர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர், வலிமையானவர், கடவுளின் நட்சத்திரம் என்று இவ்வாறாக பல்வேறு அர்த்தங்கள் இருக்கிறது. அன்பானவர்களே, மரியாவுடைய வாழ்க்கை ஒரு கசப்பாக இருந்தது, துக்கமாக இருந்தது, கவலையாக இருந்தது. எப்பொழுது என்றால் இயேசுவை காண்பதற்கு முன்பாக. எப்பொழுது அவர் இயேசுவை ஆட்கொண்டாரோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கை என்பது மாற்றம் கொண்டது. கடவுளுக்கு அன்புக்குரியவராக மாறுகின்றார், வலிமை மிக்க ஒருவராக மாறுகின்றார், கடவுளின் நட்சத்திரமாக அவர் மாறுகின்றார், கடவுள் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒருவராக அவர் மாறுகின்றார். அதனால்தான் முதல் நற்செய்தியாளராக மகதல மரியாவை ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். அதே போன்றுதான் அன்னை மரியாவுடைய வாழ்க்கையும் அவ்வாறாக தான் இருந்தது. அதான் மரியா என்றால் கசப்பு என்பதற்கான அர்த்தம். நாம் எப்பொழுது ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை என்பது கசப்பாக மாறுகிறது. மகதல மரியா ஆண்டவரை விடியற் காலையில் ஆண்டவரை தேடி வருகின்றார். முதல் நாள் கடவுளுக்கு அர்ப்பணமான ஒரு நாளாக, கடவுளுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். கசப்பான அந்த மரியா கடவுளுக்கு அன்புக்குரியவராக மாறுகின்றார். அன்பான நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளை எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம்? என்னால் எல்லாம் முடியும், என்னால் எல்லாம் இயலும், இந்த பணபலத்தால் அதிகாரத்தால் எல்லாம் முடியும் என்று நாம் நம்மை முன்னிலைப்படுத்தும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாக பெறுவது இல்லை. மகதல மரியா கடவுளால் எல்லாம் முடியும் என்று கடவுளை நாடி வந்து கடவுளை தேடக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். அதுதான் இரண்டாவது வாக்கியமாக, யாரை தேடுகிறாய்? அன்பானவர்களே, இது ஆன்மீக தேடலாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரை, எதனை தேடிக்கொண்டு இருக்கின்றோம்? யாரை எதிர்பார்த்து நாம் காத்து கொண்டிருக்கின்றோம்? ஆண்டவருக்கா அல்லது இந்த உலக நாட்டங்களுக்கா? ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, மகதல மரியா என்னிடம் வந்தார், கசப்பானவள் அன்புக்குரியவராக மாறினால். நாம் எப்பொழுது ஆண்டவரிடம் வருகின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை நிறைவான ஆசீர்வாதங்களாக பெறுகின்றது. அதை தான் புனித அந்தோனியார் கடவுளோடு ஒன்றித்து செயல்பட்டார். அந்தோனியுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். அவரை போல வாழ தேவையான வரத்தை தெய்வீக திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம்.